ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட தேர்ட் பார்ட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்த டாபிக்ல 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த 2 வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாசிபிள் கொஷின்ஸ். ஓகேவா? இந்த டாபிக் எஸ்ஐசிஐல எவ்ரி பாசிபிள் கொஷின்ஸ் வந்து நான் அந்த 2 வீடியோஸ்லயும் கொண்டு வந்திருப்பேன். ஸோ இந்த தேர்ட் வீடியோலையும் வந்து அதே தான் இருக்க போகுது. ஸோ வி ஆர் கோயிங் டு சி அபவுட் அ மிக்சர் ஆஃப் கொஷின்ஸ். ஓகே, ஸோ நாட் வந்து ஒரே ஒரு கான்செப்ட்ல மட்டும்தான் வீடியோ கிடையாது. ஸோ இந்த செஷன்ல எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸும் இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்டார்டிங் ஒரு 4 or 5 கொஷின்ஸ் வந்து ரொம்ப பேசிக் கொஷின்ஸா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலா எப்பயும் போல ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெயின் பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட் எக்ஸாமோட லெவலுக்கு தான் இருக்கும். நீங்க ஈவன் பேங்கிங் மெயின்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல கேட்பாங்களான்றது வந்து தெரியல. பட் யா, நீங்க இந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னா மெயின்ஸ்ல வந்து இதை விட டஃபா கேட்க முடியாது. ஓகேவா? டஃப்ன்ற இந்த சென்ஸ் எப்படி கான்செப்ட்ஸும் கொண்டு வந்திருப்போம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யா, a person invested a sum of rupees 750 in a bank at a certain rate of simple interest. After 5 years he received 1200. Find the rate of interest. ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின், கரெக்டா? பிகாஸ் அமௌண்ட் வந்து என்ன, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா? அமௌண்ட் எவ்வளோ? 1200. பிரின்சிபல் எவ்வளோ? பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்ப இன்ட்ரெஸ்ட் என்ன? 1200 minus 750. So இங்க ஒரு 250, அங்க ஒரு 200. So interest will be equal to 450 for 5 years. In the given sum is simple interest. So for every year the rate of interest will be same. So 450 divided by 5, that is rupees 90, right? Yeah. So rupees 90 per year. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ 90 இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் 750 கண்டுபிடிச்சிட்டேன்னா ஐ வில் கெட் த ஆன்சர், ரைட்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் எவ்ரி இயர் ஐ எம் கெட்டிங் 90 rupees ஃபார் 750 rupees. ஸோ தட் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 90 டிவைட் பை 750 இன்டூ 100. 0 கேன்சல் ஆச்சு. 25ல கேன்சல் பண்ணா இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், 1 டைம், இது 3 டைம். ஸோ 4 3s are, so 12% will be the rate of interest. Okay. Yeah, so the answer is 12. Okay, wow. Next question. A person borrowed rupees 1000 at a rate of 10% per annum simple interest. What is the amount he have to pay after 5 years to clear his debt? Yeah, ரொம்ப பேசிக்கான question, right? So the principal is 1000 rupees, R is 10%, N is 5 years. So amount என்ன? Amount will be P into 1 plus NR divided by 100. R நீங்க இந்த கொஸ்டின் எப்படி போடலாம்? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டோட்டலா எவ்வளவு இருக்கும்? 5 into 10, that is 50. அப்போ அமௌண்ட் எவ்வளவா இருக்கும்? 100% plus 50% of principal, that is 150% of P. அது என்ன 150னா 3/2 எழுதிக்கலாமா? ஸோ 3/2 into 1000, 500. So 5 3s are 1500 will be the answer. Okay, so இதுதான் simplest way. Rate of interest வந்து என்ன? 10%. Number of years 5. So the total interest will be 50%. So the amount I have to pay, right? So amount என்ன? Principal plus interest of principal வந்து 100%, interest வந்து 50%. அப்போ டோட்டலா 150% of the principal தான் நான் வந்து ஃபைனல் அமௌண்ட்டா பே பண்ணணும். ஸோ 150% of 1000 என்னன்றதை வந்து கால்குலேட் பண்ணா we will get the answer. இல்ல ஃபார்முலா மெத்தட்ல போடணும் அப்படின்னா வெரி சிம்பிள் தான் இதுவும். ஸோ 1000 into 1 plus 5 into 10 divided by 100. ஸோ இங்க 50/10 வந்து பாத்தீங்கன்னா 1/2 இருக்கும். ஸோ 1000 into 1 plus 1/2 is 3/2. ஸோ சேம், ரைட்? ஸோ ஆன்சர் இஸ் rupees 1500. Yeah. Next question. Vicky invested 2 equal spelling mistake. Okay, so Vicky invested 2 equal sums in a bank. Okay, so he invested one at 14% per annum and the other at 16% per annum. He received a total interest of rupees 2250 at the end of a year. Find each sum. Okay, so find each sum ன்றது கேட்டிருக்காங்களா? ஓகே, ஆக்சுவலா ஒரு ரெண்டு ஸ்கீமா, லெட் தட் ரெண்டு 2 sums. Okay, அந்த let the sums be x and x.
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் சும்மா பின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அது என்னன்னா ரெண்டு டிஃப்ரெண்டான ஸ்கீம்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ பிரின்சிபல் வந்து எக்ஸ் அண்ட் எக்ஸ் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஒன்னு வந்து 14% அண்ட் த அதர் ஒன் 16%. இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 1 year. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அப்போனா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஹி இஸ் ரிசீவிங். ஓகே. ஸோ த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இஸ் 2250, ரைட்? ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? 14% ஆஃப் எக்ஸ். இங்க வந்து என்னவா இருக்கும்? 16% ஆஃப் எக்ஸ். இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்டா? ஜஸ்ட் மினிட். ஓகே. ஸோ யா இஸ் ஈக்குவல் டு, ஓகே. ஸோ ஆக்சுவலா அந்த இடத்துல அமௌண்ட் இருந்து வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். 2250. ஸோ லெட் மீ செக். ஸோ 10, 20, 30. ஸோ 30% ஆஃப் எக்ஸ் தான் வந்து இதுனா, ஓகே. யா. ஸோ 30% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2250. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? 30% of x is equal to 2250. So 3/10 x is equal to 2250. So x is equal to 2250 into 10 divided by 3. So it is 750. So x is equal to 7500. Okay. அந்த கொஸ்டின்ல வந்து இது இன்ட்ரெஸ்டா, டோட்டல் இன்ட்ரெஸ்டா இல்ல டோட்டல் அமௌண்டான்றது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் தப்பா அது எழுதிட்டு வந்துட்டேன்ட்டு. கரெக்டா தான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ விக்கி இன்வெஸ்டட் 2 ஈக்குவல் சம்ஸ். ஓகேவா? ஸோ அந்த சம்ஸ் வந்து நான் எக்ஸ் அண்ட் எக்ஸ் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 14%, அடுத்ததோடது வந்து 16%. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தானே சொல்றாங்க. அப்போ 1 இயருக்கு 14%, 16% தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? 30%, 16% பிளஸ் 14% ஆஃப் எக்ஸ். ஸோ 30% ஆஃப் எக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 2250. அப்போ எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7500. ஓகே. அவங்க வந்து find each sum. So each sum is 7500. That's all. Very basic question. Next question. A sum of money when invested at a certain rate of interest compounded annually amounts to 1140 in 2 years and 1710 in 3 years. Find the rate of interest per annum. இது வந்து ரொம்ப சப்பையான கொஸ்டின். என்ன பாருங்களேன், அமௌண்ட். ஸோ ஏ டு அமௌண்ட் இன் செகண்ட் இயர் என்ன? 1140. அமௌண்ட் இன் தேர்ட் இயர் என்ன? 1710. ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. 1710, 1140 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஸோ இது 6, இங்க 11, ஸோ இங்க 7 வரும், இங்க 5 வரும், இங்க 0 வரும். ஸோ 570 rupees வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 570 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 1140ன்றது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரைட்? ஸோ 570 டிவைடட் பை 1140 இன்டூ 100. ஸோ இது கேன்சல் ஆச்சு. 57 இன்டூ 57 2 சார் 114. ஸோ இது வந்து 50 இருக்கும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 50%. ஓகே, தட்ஸ் ஆல். இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். செகண்ட் இயரோட அமௌண்ட், தேர்ட் இயரோட அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. நான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அந்த டிஃபரன்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த செகண்ட் இயரோட அமௌண்ட்ன்றது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 or 5 கொஸ்டின்ஸ் மட்டும் ரொம்ப பேசிக்கானதா எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? எடுத்த உடனே டஃப்பான கொஸ்டின் கொண்டு வந்தா யாரும் வீடியோ பார்க்க மாட்டீங்க, பயந்து ஓடிடுவீங்க. அதனாலதான். நெக்ஸ்ட். Soumya borrowed a certain sum at 12% simple interest for 2 years, for 8 years. At the end of 8 years, she paid 14112 to clear the debt. What is the sum borrowed by sum she borrowed? ஓகேவா? ஸோ என்ன பண்றாங்க? சௌமியான்ற ஒரு பர்சன். ஸோ என்ன பண்றாங்கன்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் வாங்குறாங்க எக்ஸ். அந்த அமௌண்ட்டை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8 years. ஓகே, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? யா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ நோ ப்ராப்ளம். அப்படின்னா ஃபைனலா அவங்க எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க? ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் இஸ் 96%, ரைட்? பிகாஸ் 1 இயருக்கு 12%, 8 இயர்ஸ்க்கு 96%. அப்போ அமௌண்ட் என்னவா இருக்கும்? 100% பிளஸ் 96%. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 196% ஆஃப் எக்ஸ், ரைட்? ஸோ அதுதான் என்னன்னா 14112. ஓகேவா? now so 196
percentage of x is equal to 14112, right? 14112, yeah. So இது பண்ணிடலாமா? So 196 divided by 100 into x is equal to 14112. So இதை வந்து நான் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? So this will be 25 times. This will be 49 times because 50 times 200, 49 times. Okay. அப்போ வேற வழி இல்லை. ஸோ இது பண்ணி தான் ஆகணும். 14112 into 25 divided by 49. ஸோ 7ல தான் அதை கேன்சல் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ இட் வில் பி 342, yeah, கேன்சல் ஆகும். ஸோ 2016, ரைட்? யா 2016. இது வந்து 7. அகைன் 7ல கேன்சல் பண்ணா 2, பேலன்ஸ் 6 வரும். 7க்கு இது எத்தனை டைம் வரும்? 7 8 56. அகைன் 5 வரும். ஓகே, அகைன் வந்து 8 டைம்ஸ். ஸோ x is equal to what? 288 into 25. அப்படின்னா இது வந்து இந்த 7200 வருமா? கரெக்டா 7200. ஆமா. ஸோ ஒரு நம்பரை 25 மல்டிப்ளை பண்ணணும்னா டிவைட் தட் நம்பர் இன்டூ 4 அண்ட் ஆட் 2 zeros. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ 28 4 டிவைட் பண்ணா எனக்கு 72 வரும். அது கூட 2 0 ஆட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ ஒரு நம்பரை 5ல மல்டிப்ளை பண்ணணும்னா அதை வந்து 2ல டிவைட் பண்ணணும். 25ல மல்டிப்ளை பண்ணணும்னா அதை 4ல வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ லேர்ன் திஸ் மெத்தட்ஸ். So the answer is 1200. So Soumya borrowed 7,200 rupees. Next question. Nitish borrowed a sum of money from Gokul at simple interest. Okay. So the rate of interest is 10% for the first 2 years. Yeah. So இது வந்து ஒரு நார்மலான கொஸ்டின் தான். ஸோ இதே மாதிரி கொஸ்டின் வந்து போன வீடியோஸ்ல வந்து பார்த்துருப்போம். ஸோ என்னன்னு பாருங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இங்க வந்து நடக்கிறது. பட் ஆனா ஒவ்வொரு வருஷத்துலயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ என்னன்னு சொல்றாங்க? த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 10% for the first 2 years, then 12% for the next 3 years, then 15% thereafter. Okay. So Nitish paid rupees 5,332 as an interest after 7 years. Okay. So find the sum. இப்போ நிதிஷ் வந்து ஒரு அமௌண்ட் லோன் வாங்கியிருக்கா, அப்படி அந்த அமௌண்ட்டை 7 இயர்ஸ்க்கு அப்புறம் பே பண்ணிட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 10%, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 12%. ஸோ 5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவா அவனுக்கு வந்து 2 இயர்ஸ் தேவைப்பட்டிருக்கும். ஸோ அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வில் பி ஹியர் ஒரு 20%, இங்க ஒரு 36%, இங்க வந்து ஒரு 30%. ஸோ 50 86%. அவன் பே பண்ற அமௌண்ட் என்னது? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எப்பயுமே 100%, இன்ட்ரெஸ்ட் வந்து 86%. ஸோ 186% ஆஃப் பிரின்சிபல் தான் 5332. ஓகேவா? இப்போ ஈஸியா போட்டுடலாம். 186% ஆஃப் P is equal to 5332. அப்போ 186 divided by 100 into P is equal to 5332. So இந்த இது வந்து ஓகே. ஸோ P is equal to 5332 into 100 divided by 186. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் வந்து 4ல டிவைட் ஆகாது. ஓகே. 5. ஸோ 5 plus 6 வந்து 11. 12 13 3லயும் டிவைட் ஆகாது. நீங்க தப்பு பண்ணிருக்கலாம். ஸோ 10% for the first 2 years. ஓகே 20 for the next 3 years. 12 3 36 தான். and thereafter. ஓகே. ஸோ மிச்சம் வந்து 2 இருக்கும். 15%, 30 50 86 100 plus 86 186 தான். ஓகே ஃபைன். Okay, let me do this calculations. Okay, so it will be 93. So this will be 2 table cancel பண்ணா 2 2s are 4, balance 1, 6 2s are 12, balance 1, 6 2s are 12. Yeah, so 26666 இருக்கு. So 96ல கேன்சல் பண்ணணும், 93ல கேன்சல் பண்ணணும். ஓகே, வேற வழி இல்லை, இப்படிதான் போட்டாங்க. நார்மல் டிவிஷன் தான் போடணும். 2666 divided by 93. So 2666க்கு 93 எத்தனை டைம்ஸ் வரும்? 9 3s are 27. 270 போயிடும். ஸோ 2 டைம்ஸ் தான் வரும். ஸோ 186. ஸோ இது வந்து 0 1. ஸோ இட் இஸ் 80 806. 806 3ல 6 வரணும். அதே மாதிரி 800 வருது. 3ல 2 தவிர எங்க 6 வருது? வராது. ஸோ ஜஸ்ட் மினிட், கொஸ்டின் எதுவும் மிஸ்டேக் இருக்கா?
800ன்றப்போ என்ன கொஸ்டின் அது? Nitish borrowed a sum of money from Gokul at simple test. Okay, so 5332 after 7 years. 5332 after 7 years. 2 plus 3 is 5, 5 plus 2. So 10, 12, 15. So yeah, 10, 12, 15. Okay. Yeah, I found it. Actually, இங்க என்ன சொல்லிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட், ரைட்? நான் அமௌண்ட்னு நினைச்சிட்டு சம் போட்டுருக்கேன். ஓகே, ஆக்சுவலா அவன் இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணிருக்கான். இன்ட்ரெஸ்ட் மட்டும் 5332. அப்பனா வெறும் 86% தான் 5332. ஓகேவா? ஸோ ஐ மேட் அ பிக் மிஸ்டேக். ஓகே, ஸோ அவங்க வந்து கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? நிதிஷ் பெய்ட் ருபீஸ் 5332 அஸ் த இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்பனா வெறும் 86% தான் இங்க கொடுத்துருக்கான். ஸோ 86 இஸ் ஈக்குவல் டு 5332 நான் போட்டேன்னா ஐ வில் கெட் த ரெக்வயர்ட் ஆன்சர். யா, ஸோ 86% ஆஃப் பிரின்சிபல் தட் இஸ் ஈக்குவல் டு 5332. ஓகேவா? அப்போ பி என்னவா இருக்கும்? 5332 இன்டூ 100 டிவைடட் பை 86. ஓகே, yeah, so now two table cancel panna, it is 43. It will be so 2666. Okay, so 2666 divided by 43. So 2666 க்கு எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வந்து ஓகே, 6 டைம்ஸ் வந்து 6 4 சார் 24. அப்போ 6 டைம்ஸ் போடலாம். 6 3 சார் 1 18, 6 4 சார் 24 25, 58 6 7 8 86. So 2, so 62. So P is equal to what? 62 into 100, that is principal is equal to 6200. Answer correct? Yeah, so the answer is correct. Okay, ஸோ அந்த இடத்துல ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். தட் இஸ் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக நான் அமௌண்ட்னு எடுத்துட்டு 186 போட்டேன். ஓகேவா? ஸோ டோன்ட் டூ திஸ். இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க எக்ஸாம்ல பண்ணாதீங்க. ஸோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடியோ ஷூட் பண்றதே ஸ்பாயில் பண்ணிடும். அது ஃபர்ஸ்ட்லயே கொஸ்டின் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா இட் வில் அஃபெக்ட் த வியூவர்ஸ். 100 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு நான் வியூவர்ஸை பத்திலாம் கவலைப்படக்கூடாது, ரைட்? போனோஸ் ஒரு நாள் என் சேனல்ல 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம், 2K இருக்கலாம், 3K இருக்கலாம், 10K இருக்கலாம். Future is unpredictable, right? Yeah, so what is this sum? A sum of money becomes 8 times in 12 years at simple interest. In how many years it will become 15 times? அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. 8 டைம்ஸ்னா 1 ரூபாய் போட்டேன், 8 ரூபாய் ரிட்டர்ன் வந்திருக்கு. அப்பனா 7 ரூபாய் இன்ட்ரெஸ்டா? ஸோ அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 7 rupees, பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 1 rupees. இதை வச்சு சம் போட்டோம்னா ஆன்சர் மேல முடிஞ்சு. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு வாட்? PNR டிவைட் பை 100. அப்போ 7 இஸ் ஈக்குவல் டு 1 into 12 into R divided by 100. அப்போ R is equal to what? 700 divided by 12. கால்குலேஷன்லாம் பண்ணுவோம், அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், அடுத்த பார்ட்ல என்ன கேக்குறாங்க? இன் ஹவு மெனி இயர்ஸ் will it become 15 times? 15 டைம்ஸ்னா 1 ரூபா போட்டா 15 ரூபாய் வரணும். அப்பனா 14 rupees இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ இங்க அதே கணக்கு வச்சு போடுவோமா? இன்ட்ரெஸ்ட் வந்து 14, பிரின்சிபல் வந்து 1. ஸோ இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன? PNR by 100. அப்போ 14 is equal to 1 into n into r ஓட வேல்யூ என்ன? 700 by 12. அப்புறம் இங்க ஹோல் டிவைடட் பைல ஒரு 100 இருக்கு. ஓகேவா? அந்த 100 மறந்துடக்கூடாது. ஸோ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ n is equal to என்ன? 14 into 12 divided by 7. So 1 7 are 7, 2 7s are 14. So n is equal to 24 years. Okay, so this is the answer. Very simple. Next question. A sum of money amounts to rupees 1694 in 5 years and 2016 in 7 years at a certain rate, compound interest compounded annually. Find the rate of interest. So what is the very easiest method?
ஸோ ரெண்டு ஏரியும் டிவைட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். என்ன இங்கே ஆன்சரு 100/11 போட்டிருக்கேன். ஓகே, 100/11. let me try. ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே, ஸோ அதே தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா அமௌண்ட் 5 டிவைடட் பை அமௌண்ட் 7, அது என்ன 1694 divided by 2016. So of course these numbers are divisible by இது 8 ல வரும், மேல 64 65 60 69 54 தான் வருது. ஸோ 4ல தான் டிவைட் ஆகும், 8ல டிவைட் ஆகாது. ஸோ இது வந்து 504. இது என்ன வரும் 4 டேபிள்ல பண்ணா 420. ஏன் 4ல டிவைட் ஆகல? ஆமா டிவைட் ஆகாது இல்ல 14. just a minute guys. யா, ஸோ 2ல தான் டிவைட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இது என்னது 9. ஸோ 2ல டிவைட் பண்ணா 1008. இது வந்து 8 4 7 847லாம் ஸ்கொயர் நம்பரா? 847. ஓகே, ஸோ 1008 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஒரு நிமிஷம், கொஸ்டின் கரெக்டா? அட் அ சர்டன் இயர் காம்பவுண்டட் annually 1694 2016. ஓகே, ஓகே. ஸோ என்ன வரும் 874 1008. 1008 வந்து 7ஆம் வாய்ப்புல வரும், அது எனக்கு தெரியும். 7 tables. It is 1 7s are 7, balance 3, 7 4s are 28, balance 2, 144. It is 121 வந்துருச்சா 11/12. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ரைட்? அது ஏன் ஸ்கொயர் ரூட் எடுக்கணுன்றதுக்கு போன வீடியோலேயே ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்கொயர் இப்போ இது என்னது 121 divided by 144. ஸோ இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா இட் வில் பி 11/12. தட் இஸ் 1/11 is increasing. So 1/11 will be the answer. 1/11 is nothing but 100 1/11 100/11 1/11 சேம் தான். ஓகேவா? இங்க என்ன சொல்லிருக்காங்க, ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 100/11னா 1 என்ன சொல்றது, என்ன ஒரு 100/11க்கு வந்து 9 1/11 இருந்திருக்கும். சி இதுவும் அதேதான் 1/11. ஸோ 9 1/11. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 1/11. ஓகே, ஃபைன். இதுக்கு வந்து நார்மலான ஸ்டெப் மெத்தட் எப்படின்னா அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அமௌண்ட்டோட ஃபார்முலா தெரியும்ல, A is equal to what? P into 1 plus R by 100 the whole power என்ன. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா A5 divided by A7 தானே பண்ண போறேன். அதே ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. P into 1 plus R by 100 the whole power 5. இங்க என்ன வரும், P into 1 plus R by 100 the whole power 7. அப்போ இங்க என்ன இருந்துச்சு 121. ஆமா 121 இருந்துச்சு, இங்க வந்து 144 இருந்துச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 1 plus R by 100 the whole power 5 divided by 1 plus R by 100 the whole power 7. Okay, so I am just taking the reciprocal. Okay, அப்ப என்ன வரும் 144 divided by 121 is equal to 1 plus R by 100 the whole power 7 divided by 1 plus R by 100 the whole power 5. இப்போ இந்த இது என்ன ஆகும், இது கேன்சல் பண்ணா மேல வந்து வெறும் 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ அதுதான். ஸோ இங்க என்ன 144 divided by 121 is equal to 1 plus R by 100 the whole square. இப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்றதுக்காக நான் டேக்கிங் ரூட். ஓகேவா? அப்ப என்ன ஆகும் 12/11 is equal to 1 plus R by 100. அப்போ இதை கேன்சல் அந்த சைடு போனா என்ன ஆகும், R by 100 is equal to 12/11 minus 1. ஸோ அப்போ R by 100 is equal to 12 minus 11 divided by 11. R by 100 is equal to 1/11. R is equal to 100/11. ஓகேவா? So this is the answer. இந்த R 100/11 1/11 ரெண்டுமே சேம் தான். R வந்து பர்சன்டேஜ்னா 1/11, வெறும் R by 100னாலும் என்ன சொல்றது
you will learn that. Okay, so 1 by 11, 100 by 11 ரெண்டு ஒன்று தான். அடுத்த question. The difference between the compound interest and the simple interest at for a certain sum at a 12%. Yeah, there is only one இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் ஃபார்முலா தேவை. that is PR square by 100 square. So that is equal to the difference. இவ்வளோ difference 126.72. இங்க என்ன கேக்குறாங்க? P தான் கேக்குறாங்க. So P into what is the rate? 12 into 12 divided by 100 into 100. அது என்னது? 126.72. இப்போ இந்த 100 நாங்க கொண்டு போயினா அந்த ரெண்டு டெசிமல் தள்ளி போயிடுமா? ஸோ என்ன இருக்கும்? P into 12 into 12 divided by 100 என்னவா இருக்கும்? 126.72. இப்போ ஸோ 12672 into 100 divided by 12 into 12. ஸோ 12 கேன்சல் பண்ணுவோமா? யா கேன்சல் ஆகும். 1 times அடுத்து 0, அடுத்து 5, அடுத்து 6. அகைன் 12 கேன்சல் ஆகுமா? 96, 96க்கு அப்புறம் அகைன் ஒரு 96. யா 88 வரும்னு நினைக்கிறது. ஸோ 8 times 96, அகைன் 9, யா 88. ஸோ பிரின்சிபல் வில் பி 88 into 100. ஸோ P is equal to 8800. Yeah, that is the answer. Okay வா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த SI and CI ஃபார் 2 years கொடுத்துட்டா மட்டும்தான். ஸோ நோ அதர் ஆப்ஷன். நோ அதர் ஆப்ஷன் இல்லை, அனதர் ஒன் ஆப்ஷன் இருக்கு. பட் அந்த ஆப்ஷனை வந்து புரிய வைக்கிறதுலாம் ஸோ தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகேவா? அதனால இந்த ஒரு மாடல் சம்ஸ்க்கு மட்டும் ஃபார்முலாவை வந்து மெமரி பண்ணிட்டு போயிடுங்க. நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தடோட இந்த மெத்தடுக்கு மட்டும்தான் ஃபார்முலாவை பற்றி போடுறது வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் ஐ எம் ரெக்கமெண்டிங் த ஃபார்முலா மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த, ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. ஆனா இங்க பிரின்சிபல் கொடுத்துட்டா நம்மள்ட்ட என்ன கேட்கறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. ஸோ சேம் ஃபார்முலா என்ன? PR square divided by 100 square, that is equal to the difference. So on the difference என்ன? 120 rupees. So principal என்ன? 12000 into R square divided by 100 into 100 is equal to 120. So இங்க 1 2 3 zeros, so 1 2 3 0 cancel ஆச்சு. அப்போ R square என்ன? 120 into 10 divided by okay divided by 12. ஓ 12 இப்போ கரெக்ட். ஸோ 12 கேன்சல் ஆயிரும். அப்போ R square is equal to 100. therefore R is equal to 10%. ஓகே, தட்ஸ் ஆல். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுன்னா போதும். இந்த கொஸ்டின் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் மினிட்ஸ் தான். ஓகேவா? இதுக்கு மேலலாம் இந்த கொஸ்டின் வந்து பெருசா ஒர்த்து கிடையாது. ஓகே, யா தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட், ஸோ இங்கே அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ SICIயோட டிஃபரன்ஸ் ஃபார் 2 years வந்து இல்ல வேற மாதிரி, கொஞ்சம் வேற. The simple interest and compound interest on a certain sum at a certain rate of interest for 2 years are 160, 180. Find the annual rate of interest. ஓ இதே கொடுத்துட்டானா அப்போ ஒண்ணுமே தேவையில்லை. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஃபார்முலாவே தேவையில்லை. ஸோ SI CI ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட டோட்டல் எவ்வளோ? 160. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட டோட்டல் எவ்வளோ? 170. SI வந்து 2 இயருக்கும் சேமா இருக்குமா? அப்போ டோட்டல் 160னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 80, செகண்ட் இயருக்கு 80. இன்னொன்னு SIயும் CIயும் ஃபர்ஸ்ட் இயருக்கு சேமா இருக்கும். இங்க 80. அப்போ டோட்டல்ல டோட்டல் 170, ஃபர்ஸ்ட் இயர்ல 80னா ரெண்டாவது இயர்ல 90 இருக்கும். இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10. அப்போ 10 is what percentage of 80 தான் ஆன்சர். So 1/8 is 12.5. ஓகே, 10/80 into 100 இதுதான் R. ஓகேவா? ஸோ இது கேன்சல் ஆகும். ஸோ 1/8 into 100, 100/8 is 12.5%. ஓகேவா? தட்ஸ் ஆல். இந்த கொஸ்டினுக்கு ஃபார்முலாலாம் தேவையில்லை. ஃபார்முலா வச்சிருந்தாலும் யா ஆமா, இந்த கொஸ்டின்ல ஃபார்முலா வச்சிருந்தா நம்மளால போட முடியாது. பிகாஸ் பிரின்சிபலும் தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் தெரியாது. அந்த ஃபார்முலால இருக்கிறதே ரெண்டு வேரியபிள் தான். அந்த 2 வேரியபிளுமே தெரியாதுன்றப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த மெத்தட். ஓகேவா? ஸோ டோட்டலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 160, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 170. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே 2 வருஷத்துக்கு சேமா இருக்கும். ஸோ டோட்டல் 160னா ஸோ ஈச் இயர் இட் இஸ் 80 rupees. ஸோ அண்ட் அனதர் ஒன் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வில் பி சேம் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது,
யா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 180, டோட்டல் வந்து 170னா செகண்ட் இயர் வந்து 90. யா அப்புறம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 10. ஸோ 10 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 18 போட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே ஃபைன், தட்ஸ் a very easy question. Next, what sum of money gives rupees 2655 interest for second year at 18% per annum compound interest compounded annually? நல்ல கொஸ்டின் இது, ஒரே லைன் தான் இருக்கு, பட் ஆனா இட்ஸ் நாட் an easy question. ஓகே, what sum of money gives 2655 interest for second year at 18%? செகண்ட் இயர்ல வருது. யா ஸோ எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ ஜஸ்ட் இமேஜின், இது எப்படி நான் உங்களுக்கு டீச் பண்றது? ஸோ ஒரு பேசிக்கான மெத்தட் வச்சு டீச் பண்றேன். ஸோ பிரின்சிபலை வந்து நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? I1 வந்து 80. அப்போ பிரின்சிபல் ஃபார் செகண்ட் இயர் என்னவா இருக்கும்? P2, தட் இஸ் 180. இப்போ I2 என்னவா இருக்கும்? தட் இஸ் 18% ஆஃப் 118. அதை என்னன்னு கண்டுபிடிப்போமா? 18/100 into 118. ஸோ அப்போ 18 into 118 போடுவோமா? 118 18, 8 8s are 64, 8 6 6 12 13 14 1 4 9 1 1 8. ஸோ இங்க என்ன வரும்? 12 1, இங்க 2 4 9 10 11 1 1. ஸோ 2124. அப்போ இங்க என்ன இருக்கும்னா 2124 டிவைடட் பை 100ன்னு இருக்கும். அப்போ இது என்ன ஆகும்? 21.24 இருக்குமா? ஸோ இப்போ இந்த 21.24 தான் என்னன்னா 2655. ஓகேவா? அப்போ 100 என்ன? இதுதான் கொஸ்டின், ரைட்டா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கான். ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்திருக்கும்? 18 + 18 36 வரும் எனக்கு. ஒரு நிமிஷம் guys. A sum of money gives just a minute. என்னடா ஹெட்ஃபோன் என்னாச்சு? யுவர் டிஃபால்ட் மைக்ரோஃபோன் வாஸ் சேஞ்ச்டு டு ஹெட்செட். யுவர் டிஃபால்ட் வாஸ் சேஞ்ச்டு டு ஹெட்செட் அண்ட் will now be in use. ஒரு நிமிஷம் guys. மைக் மியூட்ல இருக்கா? இல்ல. ஓகே ஃபைன், கேக்கும். யா ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்? செகண்ட் இயருக்கு எனக்கு வந்து 2655 வருது. ஸோ செகண்ட் இயரோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 21.24 வருதா? ஸோ 2124 2655 வருது. எப்படி நான் கொண்டு வர்றது? ஓகே போடுவோம். ஸோ 21.24 வந்து 2655னா 100 என்ன? ஆன்சர் கரெக்டா வந்தா கரெக்ட், இல்லைன்னா தப்பு. இன்னொரு டைம் போடுவோம். 100க்கு ஈக்குவேட் பண்ணணுமா? எப்படா டிவைட் பண்ணுவேன்? 2124 இருக்கு. ஏன் தப்பு பண்ணி ஜஸ்ட் நான் கொஸ்டின் டிவிஷனே ஆகாத மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. போட்டனா இல்லையா? 2655 தான் 18%. ஓகே சரி போட்டுருவோம். இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லியிருக்கான். என்னன்னா இன்டூ 100 டிவைடட் பை 21.24 இருக்கும். எங்கேயோ தப்பு பண்றேன் இந்த இதுல, மிஸ்டேக் இருக்கு. எங்க அந்த கால்குலேட்டர்? ஒரு நிமிஷம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். 2655 வருது. நம்பர் தான் பார்த்தா தான் கடுப்பா இருக்குது, பட் ஆனால் டிவிஷன் பண்ணா வருது. கரெக்டாக தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ 2655 இன்டூ 100 டிவைட் பை 21.24. ஓகேவா? ஸோ
21.24 வந்து என்ன 2655 2655 அப்போ 100 என்ன இதுதான் கொஸ்டின் ஓகேவா ஸோ இது என்னன்னு புரிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரின்சிபல் வந்து 100ன்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும்னா 18 அப்போ மேலே போய்த்தா டாமி ஓ உங்களுக்கு இது தெரியாது அப்பா போயிருச்சா இல்ல வருது போயிருச்சு நான் இங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இந்த ஸ்கிரீன்ல ஒரு இது வரும் அது ஒரு இம்சம் பிடிச்சது எங்க விட்டேன்னு தெரியல ஸோ பிரின்சிபல் வந்து நான் ஃபர்ஸ்ட் 100 அஷ்யூம் பண்ணிக்கிறேன் அப்போ ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கும்னா 18 rupees பிகாஸ் 18%. அப்போ செகண்ட் இயரோட பிரின்சிபல் என்னவா இருக்கும் 180 இப்ப செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னது 18% ஆஃப் 118 அதுதான் என்னன்னா 21.24 இப்ப இந்த 21.24 தான் என்னன்னா 2655 அப்ப 100 என்ன தட்ஸ் ஆல் ஓகே ஏன் வரும் yeah so x is equal to what 2655 into 100 divided by 21.24 இந்த பாயிண்ட் இது பண்றதுக்காக நான் மேலையும் கீழையும் 100ல இது பண்றேன் ஸோ எனக்கு என்ன இருக்கும்னா 2655 இன்டூ இங்க ஒரு 100 இன்டூ ஒரு 100 டிவைடட் பைல 2124 இருக்கு ஓகேவா ஸோ 2124 இருக்கா 4 5 6 7 8 9 ஓகே ஸோ 10 16 17 18 யா ஸோ இந்த ரெண்டு நம்பருமே வந்து 3ல டிவைட் ஆகும் ஸோ 8 3s are 24 25 26 அகைன் 8 3s are 24 பேலன்ஸ் ஒன்று 5 ஸோ இது வந்து என்னதா இருக்கும் 708 இருக்குமா ஓகே இப்போ 14 15 16 21 அகைன் வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 3 டேபிள்ஸ் 9ல கேன்சல் ஆகுமா 81 65 75 வராது ஸோ 3ல மட்டும் தான் கேன்சல் ஆகும் ஸோ 2 3s are 6 பேலன்ஸ் 2 9 அப்புறம் 5 இருக்கும் 2 3 6 ஓகே இப்போ நான் என்ன பண்ணலாம் 2 3 6 நான் 4 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்றேன் ஓகேவா ஸோ திஸ் வில் பி 25 டைம்ஸ் திஸ் வில் பி 59 டைம்ஸ் ஓகே 59 into 5 என்ன 295 வருது ஸோ இது வந்து 1 டைம்ஸ் இது வந்து 5 டைம்ஸ் ஸோ இங்க மேல என்ன இருக்குன்னா 5 into 25 into 100 ஸோ 25 into 5 is 125 00 ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆன்சர் கரெக்டா கரெக்ட் யா ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிவிஷன் வந்து எக்கு தப்பா வந்துச்சுன்னா என்னை மாதிரி இது வந்து டிவைட் ஆகாது கொஸ்டின் தப்பு அப்படின்லாம் நினைக்க கூடாது ஒழுங்கா டிவைட் பண்ணணும் ஓகேவா ஸோ யா ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா பிரின்சிபல் வந்து 100 அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 18 கொடுத்தனால ஸோ செகண்ட் இயரோட பிரின்சிபல் வந்து 118 தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் சாரி செகண்ட் இயரோட பிரின்சிபல் செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னது 18% ஆஃப் 118 அதுதான் 21.24 அந்த 21.24 தான் கொடுத்துருக்கான் அதை வச்சு 100 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா தட்ஸ் ஆல் கொஸ்டின் பார்க்க பார்த்தாங்களா ஒரே லைனு ஆனா விடுற எவ்வளவு பெரிய வேலை இருக்குது அடுத்தது a certain sum at a certain rate of compound interest yields interest of rupees 1260 and 1512 for third and fourth year respectively. Find the sum. It is not an easy question. It is also somewhat ஓகேவா கொஞ்சம் ஒரு இதான கொஸ்டின் தான் ஸோ இங்க என்ன இருக்கு I2 இருக்கா I3 இன்ட்ரெஸ்ட் ஃபார் தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபோர்த் இயர் ஸோ I3 என்ன 1260 I4 என்ன 1512 ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஃபரன்ஸ்னு கண்டுபிடிக்கிறேன் 1512 1260 ஸோ இது வந்து 2 26னா இன்னொரு 24 25 இருக்கும் 252 ஸோ 252 இஸ் த amount that is increasing. இப்போ for finding the rate of interest I have to find 252 is what percentage of 1260 okay into 100 so இது 126 into 2 என்ன yeah 252 so this will be 2 so R is equal to 20%. Okay va so they are asking us to find the sum okay so third year க்கு 20% வேணா செகண்ட் இயருக்கு கண்டுபிடிச்சிட்டு வேணா ஈஸியா என்னால ஸ்ட்ரெயிட்டாவே பிரின்சிபலுக்கு போக முடியும் ஓகேவா ஸோ நான் இங்க எழுதிக்கிறேன் ஓகேவா I1 I2 I3 I4 ஸோ I3 எனக்கு போதும் I3 என்ன 1260
ஸோ இது வந்து சிஐ. ஓகேவா? ஓகே, இது மட்டும் இருக்கட்டும். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 20%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 100x இருந்திருந்ததுன்னா என்ன இருந்திருக்கும்? இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து ஒரு 20x ஆட் ஆகி இது வந்து என்னவா இருந்திருக்கும்? 120x தான் 1260 இருந்திருக்குமா? அப்போ 120 தான் 1260னா 100 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? சி 120x is equal to 1260, then 100 என்ன? ஸோ இது 5 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். இது வந்து 210 into 5 அப்புறம் என்னவா இருக்கும்னா 1050 ரைட்டா? 110 இருக்குதா? 110 110 2 2 6 0 110 இங்கே ஆட் ஆகும். 136 இங்கே தான் 110 ஆகும். கரெக்டா போட்டுக்கணும். ஓகே, அப்போ இங்க வந்து என்ன இருக்கும்னா இன்ட்ரெஸ்ட் ஃபார் த செகண்ட் இயர் வந்து 1050. ஓகேவா? போடுவோம், கரெக்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபார் இது வந்து 1050. அப்போ என்னது 105 into 2 210. ஸோ 210 1260 வருது. யா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபார் த செகண்ட் இயர் வந்து கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 100x அஷ்யூம் பண்ணியிருந்தா இது என்ன இருந்திருக்கும்? ஒரு 20x இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி இது 120x வந்திருக்குமா? இப்போ அகைன் கண்டுபிடிச்சிடலாமா? 120x தான் 1050னா 100 என்னன்ட்டு, ரைட்டா? ஸோ சேம், இது 5 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். ஸோ 6ல கேன்சல் பண்றப்போ 1 6 ஆர் 6, பேலன்ஸ் 4, 6 7 ஆர் 42, பேலன்ஸ் 3, 30க்கு 5 டைம்ஸா? அப்போ 175 into 5 575 எத்தனை? 5 is 25, 35, 36, 37, 37, 325, 5 6 7 8 875. ஸோ 875 தான் என்னவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேவா? எல்லாத்தையும் ரேஸ் பண்ணிடுறேன். எட்நூத்தி 75 தானே சொன்னேன்? 875 கரெக்டா? இப்போ இதுதான் என்னன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 875. இப்போ இந்த 875 தான் 20% ஆஃப் த பிரின்சிபல். ஓகேவா? ஸோ 20% is equal to 875. அப்போ 100% என்ன? We can easily find. Okay, so this is 1 times, this is 5 times. So 875 into 5 will be the answer. So 875 into 5 என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஒரு 0 போட்டு 2ல டிவைட் பண்ணிருங்க. ஸோ 4 3 7 5 4375. கரெக்டா? Yeah, so 4375 will be the answer. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிட்டேன். அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு. இந்த ஸ்டெப் புரியலன்னா, இந்த கொஸ்டின் புரியலன்னா நீங்கள் 1 செகண்ட் போயிட்டு இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? So I'll go to the next question. Now, so Vicky deposits an amount of rupees 10,000 at 10% compound interest. Okay. For the first year, the interest is compounded annually, and for the second year, the interest is compounded half yearly. Find the amount at the end of 2 years after. இது ஈஸியாக கொஸ்டின் தான். ஸோ நான் போயிட்டு ஒரு பேங்க்ல 10,000 ரூபா 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இயருக்கு காம்பவுண்டட் ஆனுவலி, ரெண்டாவது வருஷத்துக்கு காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. அவ்வளோதான். ஸோ இஸ் ஈக்குவல் டு 10,000, ஆர் இஸ் ஈக்குவல் டு 10%. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? 1000 rupees ஃபர்ஸ்ட் இயருக்கு. அப்போ அமௌண்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் இஸ் ஈக்குவல் டு 11,000. இப்போ the system is a compounded half yearly. அப்ப r என்னவா இருக்கும்? 10/2, right? That is 5%. 5% மாதிரி நான் ரெண்டு எடுத்துக்கணும். அப்ப என்ன பண்றேன்? 1 1 1 2 3ல 5% என்னன்னு பாக்குறேன். 5/100. So 0 0 0 0. So 550 தான் ஃபர்ஸ்ட் சைக்கிளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 11,000ல 550 ஆட் பண்றேன். So 11550. இதுதான் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இதுக்கு அமௌண்ட். எனக்கு இன்னும் ஒரு ஹாஃப் இயரோட அமௌண்ட் மட்டும் வேணும். அதுக்கு இன்னொரு 5% ஆட் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ 5% என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். 5/100 into
நீங்க ஸ்ட்ரைட்டாவே 105 போட்டு ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேவா? தட்ஸ் யுவர் விஷ். ஸோ 105 இன்டூ 11550. ஸோ இது கேன்சல் ஆச்சு. இது வந்து 1 டைம், இது வந்து 2 டைம். இது டெசிமல்லாம் வருது. ஓகே, டெசிமல் வருது. ஸோ 1155 டிவைட் பை 2 என்ன? 5 வரும். இங்க வந்து 7 வரும். அகைன் நீங்க வந்து ஒரு 7 போட்டு ஒரு 5 வரும். இதுதான் அந்த லாஸ்ட் 1.5 வருஷத்து அந்த பாதி வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட். அப்போ டோட்டல் என்னவா இருக்கும்? 1155 கூட 11550 கூட 577.5 ஆட் பண்ணும். எனக்கு 7.5 இங்க வந்து ஒரு 12 10 plus 1 11 1 1 2 1 2 1 1 2 1 2 7.5 1 2 1 2 7.5. yeah, this is the answer. ஓகேவா? ஸோ டோட்டலா அமௌண்ட் வந்து 10,000 rupees. ரேட் வந்து 10%னா ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 1,000 rupees. 10% ஆஃப் 10,000 இஸ் 1,000. ஓகேவா? அப்போ அமௌண்ட் ஃபார் த செகண்ட் இயர் என்ன? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா? தட் இஸ் 11,000. இப்போ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லினா என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஹாஃபா டிவைட் பண்ணி 2 டைம்ஸ் நான் கால்குலேட் பண்ணணும். அப்படி இல்லை என்னால் ஸ்ட்ரைட்டாவே பண்ண முடியும்னா எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 + 5 + 5 × 5/100 தட் இஸ் 10.25. நீங்க 10.25% ஆஃப் 11,000 என்னன்னு கண்டுபிடிச்சு அது 11,000 கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 110.25% ஆஃப் 11,000 என்னன்னா ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு ஆன்சர் வந்து அப்படியே வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்க எந்த மாதிரி வேணாலும் போடலாம். அப்படி இல்லை நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 10 + 5 போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எஃபெக்டிவ் எடுத்து இன்னொரு 5 கூட நீங்க ஆட் பண்றீங்கன்னா யூ ஆர் பிரில்லியன்ட், யூ கேன் டூ தட். நீங்க அதையும் பண்ணலாம். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு வந்து இங்க நான் சொன்ன மாதிரி எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு பிடிச்ச மெத்தட் என்னமோ அதை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் நீங்க எந்த மெத்தட்ல போட்டிருந்தாலும் ஆன்சர் லாஸ்ட்ல இதுதான் வந்து நிற்கும். ஓகே, Vicky borrowed 72,000 from Gokul and Krishna. Okay, Gokul charges 12%, Krishna charges 7%. At the end of the year, interest. Okay, so interest மட்டும்தான் 6120. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட்னா என்னவா இருக்கும்? வெறும் 12% 7% தான் எடுக்கணும். 112 107 எடுக்கக்கூடாது. ஸோ இங்க வந்து 2 பர்சன்ஸ் இருக்காங்க, கோகுல் கிருஷ்ணா. என்கிட்ட யாரோட கேட்கறாங்க? கிருஷ்ணாவதா? அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் டோட்டலா கொடுத்த அமௌண்ட் என்ன? 72,000. அப்போ கோகுல் எவ்வளவு கொடுத்துருப்பான்? 72,000 மைனஸ் எக்ஸா? ஓகே, ஸோ இதுதான் பிரின்சிபல். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? கோகுல் சார்ஜஸ் 12%, கிருஷ்ணா வந்து 7%. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த இயர். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் தேவையில்லை, பிகாஸ் இங்கே வந்து ஒரு வருஷத்தை பற்றி தான் பேசுறாங்க. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் இவ்வளோ வந்து சொல்றேன்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை. 12% ஆஃப் 7200 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 7% ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 6120. இந்த கொஸ்டினை வந்து நீங்க அலிகேஷன் அண்ட் மிக்சர்ல போடலாம் அப்படின்னு உங்க மைண்ட்ல வந்துச்சுனால் நீங்க வந்து போடணும். ஓகேவா? பட் ஆனா எனக்கு வந்து அலிகேஷன் அண்ட் மிக்சர்ல வந்து இந்த சம போடுறது பிடிக்காது. அதனால நான் வந்து இந்த சமயம் இப்படிதான் போடுவேன். ஓகேவா? இந்த இதே மாதிரி சமய அலிகேஷன் அண்ட் மிக்சர்லயே நான் கொண்டு வந்தாலும் அதை வந்து நான் அலிகேஷன் ரூல் யூஸ் பண்ணி போட மாட்டேன். இந்த மெத்தட் தான் போடுவேன். அது வந்து எனக்கு இது அப்படியே பழகிடுச்சு. இந்த சமயம் இந்த மெத்தட்ல தான் போடணும்ட்டு. வேற எல்லா சமயம் நான் உட்காந்து அலிகேஷன் ரூல்ல போடுவேன். ஆனா இந்த சமயம் மட்டும் போட மாட்டேன். பழக்க தோசத்தை மாத்தவே முடியாதுல்ல. ஸோ அதுதான் இது. ஸோ 12% ஆஃப் 72,000 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 7% ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 7% தானே? 6120. ஓகேவா? இப்போ ஓகே போட்டலாம். நான் என்ன பண்றேன்னா 12/100 into 72,000 minus x plus 7/100. 7x/100 is equal to 6120. So they are proper fractions. They are like fractions because they are having the same denominator. என்ன இருக்கும்? 12 into 72123 whole divided by 100 is equal to 6120. So 72 into 12 என்ன? 24 84 85 86. 1 2 3 minus 12x plus 7x is equal to 100 அங்க மல்டிப்ளை பண்றேன் 612012. ஸோ நெகட்டிவ்ல வருது. அப்படின்னா அதை இங்க கொண்டு வந்து உள்டாலாம் பண்ணுவோமா? ஸோ அப்போ என்ன இருக்கும்? 864123
612,123 அது என்னவா இருக்கும்? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணனா அந்த வேல்யூ வந்து 12 minus 7 5. ஸோ 5x. ஸோ இங்க என்ன இருக்குன்னா 2 5 2 1 2 3 that is equal to 5x. அப்போ x is equal to what? 252,123 divided by 5. அப்பனா 50400. so x is equal to 5400. That's correct. 5400. Okay, so this is the answer. Next question. Santosh borrowed rupees 25,000 from a bank at a 20% compound interest. Okay, so after every year he paid rupees 8,000. After the end of third year he wanted to clear this loan. Yeah, இது ஒரு நார்மலான ஸ்கீம் தான். ஓகேவா? நான் அடுத்த பேஜ்ல போறேன். ஒரே பேஜ்ல முடிச்சுற மாதிரி 25,000 20% per annum. ஓகேவா? so principal என்ன 25,000. rate of interest is 20%. அப்போ interest for first year என்னவா இருக்கும்? 20/100 into 25123. பார்த்தோன்னே சொல்லிருந்ததெல்லாம் 5,000. ஓகேவா? 0000. so 25 into 2 is 50. so there will be 20. so interest for first year will be 5,000. அப்போ amount after first year. ஓகேவா? amount at the end of first year என்ன? that is 25,000 plus 5,000. that is 30,000. இப்ப இந்த 30,000ல சந்தோஷ் வந்து 8,000 பே பண்ணிட்டான். ஓகேவா? பெய்டு எவ்வளோ? 8,000. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 22,000. இப்ப P2 will be 22,000. இப்ப இன்ட்ரெஸ்ட் என்ன? I2 is equal to 20% of 2200. 22. okay, so that is 1/5 into 22123. so if I divide it by 5, what will happen? 4 4400. ஓகேவா? so அப்போ அதேதான் amount at the end of second year என்னவா இருக்கும்? that is 22,000. அது கூட 4,400. that is 26,400. இப்ப அகைன் அவங்க என்ன சொல்றாங்க? ரெண்டாவது வருஷத்துக்கும் 8,000 ரூபாய் பே பண்ணிட்டான். சோ அப்ப ரிமைனிங் என்னவா இருக்கும்? remaining will be, so what is 26,400ல 8,000 போயிருச்சு. 18,400. ஓகேவா? 18,400 தான் ரிமைனிங் இருக்கு. அடுத்த ஸ்லைட் இருக்கா? இருக்கு. சோ இந்த 18,400க்கு 20% நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்தேனா அதை ஆட் பண்ணனா தட்ஸ் ஆல். ஓகேவா? அதுதான் சந்தோஷ் பே பண்ற ஃபைனல் பேமெண்டா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ P3 பிரின்சிபல் ஃபார் தி தேர்ட் இயர் என்ன? 18,400. I3 என்ன? 20% of 184,000. that is 20/100 into 184,000. 00 cancel. so 184 into 2 is 18 into 2 36 3680. இப்ப இதுதான் I3. அப்போ amount at end என்ன? that is 18,400 plus 3680. so 80 plus 10 12 22080. yeah, 22080 is the answer. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. சந்தோஷ் வந்து 25,000 வந்து பேங்க்ல இருந்து லோன் வாங்குறான் அட் ரேட் ஆஃப் 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் முடியறப்போ, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் முடியறப்ப 8,000 வந்து கட்டிட்டான், ரெண்டாவது வருஷம் முடியறப்ப 8,000 வந்து கட்டிட்டான், மூணாவது வருஷம் வந்து அவன் மொத்த லோனே முடிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்றான். ஓகேவா? மொத்த லோனே முடிச்சிடறான் பே பண்ணி, எவ்வளவு வந்தாலும் சரின்ட்டு. ஸோ இப்போ அமௌண்ட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் இயர் வந்து என்ன? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் வந்து 20% ஆஃப் 25,000. ஸோ 10% 2,500. 20% வந்து 5,000 ரூபாய். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 30,000 ரூபாய். இந்த 30,000 ரூபாயில என்ன பண்ணிட்டான்? 8,000 ரூபாய் கட்டிட்டான். ஸோ பேலன்சஸ் 22,000. ஸோ இப்போ இந்த 22,000க்கு அகைன் 20% எடுத்துருக்கேன். 10,000 வந்து 2,200. ஸோ 20% 4,400. ஸோ அப்போ 22,000 கூட 4,400 ஆட் பண்றேன். ஸோ த ஆன்சர் இஸ் 26,400. In this 26,400, Santosh is again paying 8,000. So the balance will be 18,400.
So at last after third year என்ன, so third year oda principal will be 18,400. So I have to calculate the interest and then I have to add it with the principal. That will be the final payment after the end of the third year. Okay, yeah, so this is the answer. Next question. So a person borrowed a sum of rupees 20,000 at a rate of 20% per annum compounded annually for 3 years. ஓகே, இந்த சம்மம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சம் தான். ஒரு நிமிஷம், எவ்வளவு கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னது 20,000 வாங்குற கொஸ்டின் தான். நிறைய இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ சி இங்க வந்து பிரின்சிபல் என்ன 20,000, R is equal to 20%. இங்கேயும் அதே மாதிரி தான். இது இப்போ நம்ம லாஸ்ட் சம் நம்ம சந்தோஷ் வச்சு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே தான். பட் இங்க என்ன செகண்ட் இயரோட எண்டில் தான் அமௌண்ட் பே பண்றான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? ஸோ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 20,000. ஆர் வந்து 20%னா இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? I is equal to 20% of 20,000. That is 4,000. 10% is 10% எப்பவுமே 10% எப்பயும் ஞாபகம். இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட லாஸ்ட் டிஜிட்டை பாயிண்ட்டுக்கு அடுத்து தள்ளி விட்டுருங்க, அதுதான் 10%. ஓகேவா? 20,000 இருந்துச்சு, லாஸ்ட் ஒரு ஜீரோக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? 2,000. அதுதான் 10%. ஓகே, ஸோ 20% இஸ் வாட்? ஸோ 20 by 100 into 20 1 2 3 0 0 0 0, that is 4 1 2 3. அப்போ அமௌண்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர். ஓகேவா? அமௌண்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் என்னவா இருக்கும்? பிரின்சிபல் 20,000 plus 4,000, that is 24,000. ஓகேவா? இப்போ அடுத்தது P2, பிரின்சிபல் ஃபார் செகண்ட் இயர், that is 24,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபார் செகண்ட் இயர் என்ன? I2 is equal to 20% of 2400. That will be 4,800, right? அதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாயிரும். 4800. அப்போ அமௌண்ட் என்னவா இருக்கும்? அமௌண்ட் ஆஃப்டர் 2 year, that is equal to 24,123, அது கூட 4800. so it will be 28,800. இப்போ இந்த 28,800ல சந்தோஷம் வந்து இந்த யார் பே பண்றா பேர்லாம் இல்லையா? ஸோ இவங்க எவ்வளவு பே பண்றாங்கன்னா 12,800 பே பண்றாங்க. அப்போ பெய்டு என்னன்னு பாருங்க, 12,800. அப்போ ரிமைனிங் என்னவா இருக்கும்? 16,000. ஸோ இப்போ இந்த 16,000 தான் என்ன? பிரின்சிபல் ஃபார் தேர்ட் இயர். P3 is equal to 16,000. அப்போ I3 என்ன? அதே தான் 20% of 16,000, that is 3,200. ஓகேவா? அப்போ அமௌண்ட் என்னவா இருக்கும்? அமௌண்ட் ஆஃப்டர் தேர்ட் இயர், that is 16,000 plus 3,200, that is equal to 19,200. Okay, so the person have to pay 19,200 at the end of 3 years to complete his loan. Answer correct? Yeah, so 19,200 is the answer. Okay, so finish the time. போன்ல வேற இந்த பவர் பட்டன் வேலை செய்யாது. 11:40. ஓகே, the value of motorcycle. இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருக்க ஒரு கொஸ்டின் தான். பட் இது வந்து இந்த டிப்ரிசியேஷன் கான்செப்ட்ன்றதுக்காக நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டே தான், பட் என்ன இங்க வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், the value of a motorcycle is 80,000 and its value depreciates by 20% every year with respect to அந்த கதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ 2வது வருஷத்து முடிவுல நான் இந்த சைக்கிளை 53,600 ரூபாய்க்கு வித்தனா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட், அதான் கணக்குல. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, சைக்கிளோட வேல்யூ 80,000 ரூபா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 20% ஆஃப் இட்ஸ் வேல்யூ கெட்ஸ் டிக்ரீஸ்டு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து 80,000க்கு அந்த வேலை போகும்னா 2வது வருஷத்துல, அதாவது என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் இயரோட முடிவுல அது வந்து எவ்வளோ 16,000 கம்மியாக தான் போகும். ஸோ 16ன்றப்போ 64 64 78, ஆமா 64,000க்கு தான் விலை போகும். இப்போ அது வந்து எவ்வளோ ஃபர்ஸ்ட் இயரோட முடிவுல.
இப்போ இந்த 64,000னா அடுத்தது ரெண்டாவது வருஷத்தோட முடிவில் இன்னும் 64,000னா 6,400, அப்போ 12,800. அப்போ 64,000ல 12,800 என்னன்றதை சப்ராக்ட் பண்ணுங்க. 64ல் 12 போச்சுன்னா என்ன இருக்கும்? 64 12 அப்போ 53. அந்த 53ல இல்லை, இங்கே தான் இருக்கு. ஸோ இட் வில் பி லைக் திஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன? 80,000. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயரோட டிப்ரிசியேஷன் எவ்வளவா இருக்கும்? D1, that is 20% of 80,000. 10% 8,000, 20% வந்து 16,000. ஓகேவா? அப்போ வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். ஓகேவா? என்ன? that is 80,000 minus 16,000. so it will be 764,000. ஓகேவா? இப்போ அடுத்தது ரெண்டாவது வருஷத்தோட ஸ்டார்டிங். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் இயர் வந்து என்ன இருக்கும்? ஸ்டார்டிங்ல 64,000 இருந்திருக்கும். இப்போ இதோட டிப்ரிசியேஷன் என்னவா இருக்கும்? D2 is same 20% of 64,123. ஸோ அது 60,000 6,400, அப்புறம் 12,800. அடுத்து இப்போ வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் என்ன? that is equal to 64,000 minus 12,800. ஸோ 3 1 2 51. ஓகே. ஸோ செகண்ட் இயரோட எண்டில் 51,200 தான் அந்த சைக்கிளோட வேல்யூ. ஓகேவா? பட் நான் என்ன பண்றேன்? அந்த சைக்கிளை 53,600க்கு சேல் பண்றேன். சி அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் ஐ எம் செல்லிங் இட் ஃபார் 53,600. ஸோ SP is equal to 53,600. பட் நம்மளோட ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் என்ன? CP is equal to 51,200. அப்போ ப்ராஃபிட் is 2,400. that's all. ரைட்டா? யா 2,400. ஓகே. ஸோ இங்கே அதே தான், என்னன்னா வேல்யூவை கண்டுபிடிச்சு சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் த கிவன் திங் இஸ் டிப்ரிசியேஷன். ஓகே, தட்ஸ் ஆல். அடுத்த கொஸ்டின். ஸோ வாட் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் வில் டிஸ்சார்ஜ் டெப்ட் ஆஃப் 717? ஒரு நிமிஷம். இன்னும் 1 2 3 கொஸ்டின் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் வில் டிஸ்சார்ஜ் டெப்ட் ஆஃப் 717 டியூ இன் 4 years at 20% SI? இது ஒன்றும் ஈஸி தப்பையான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், இது தேர்ட் இயர், இது ஃபோர்த் இயர். ஒவ்வொரு வருஷமா எக்ஸ் 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 எக்ஸ்ன்னு பே பண்றேன். ஸோ பே பண்ணி நான் லாஸ்ட்ல எவ்வளவு முடிக்கணும்? 717.60 நான் வந்து கடை முடிக்கணுமா? இப்ப நல்லா பாத்துக்கோங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கும் 20% இன்ட்ரெஸ்ட். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர்ல பே பண்ணிருப்பேன் தெரியுமா? அதாவது என்னோட மொத்த கடன் வந்து 717 ரூபாய் 60 காசு. இந்த 717 ரூபாய்க்கு நான் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணிருப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் வருஷத்தோட அமௌண்ட் என்ன ஆகும்? ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு 20% வட்டி வந்து ஆட் ஆகுமா? அப்போ 4வது வருஷத்துக்கு முடியறப்ப நான் ஃபர்ஸ்ட் இயரோட போட்ட அமௌண்ட் என்னவா இருந்திருக்கும்? அமௌண்ட் 100னா 20 + 20 + 20 160% ஆஃப் த எக்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் இயர் நான் பே பண்றேன் பாத்தீங்களா, அந்த அமௌண்டோட ஃபைனல் வேல்யூ. இந்த மாதிரி தான் யூ ஹாவ் டு அப்ரூவ். ஒரு கோடு போடுறது வரை எனக்கு எத்தனை தடவை எழுதுனாலும் எனக்கு வராது. இங்க இருந்து பழனி படிக்கிட்டே இருக்கு. ஸோ 160% ஆஃப் எக்ஸா இருக்கும். பிகாஸ் இங்க ஒரு 20 ஆட் ஆகிருக்கும், இங்க ஒரு 20 ஆட் ஆகிருக்கும், இங்க ஒரு 20 ஆட் ஆகிருக்கும். இப்போ ரெண்டாவது வருஷத்துல நான் பே பண்றேன் பாத்தீங்களா ஒரு 100 ரூபாய், அதாவது 100%. அது வந்து ஃபோர்த் இயரோட, அதாவது லாஸ்ட்ல ஃபைனல் இயர்ல எண்ட்ல என்ன ஆயிருக்கும்? 20 ஒரு 20. அப்பனா இது வந்து ஒரு 140% ஆஃப் எக்ஸா இருந்திருக்கும். அடுத்து தேர்ட் இயர்ல நான் பே பண்றேன் பாத்தீங்களா இந்த எக்ஸ், இதுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? ஃபைனலா அதோட அமௌண்ட் வேல்யூ 120% ஆஃப் எக்ஸ் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் இயர்ல பே பண்றது, அதுக்கு வந்து எந்த கண்ட்ரோல் ஜெட் ஸ்லைட் ஷோல கண்ட்ரோல் ஜெட் வேலை செய்யாதா? விண்டோ சேஞ்சஸ்லாம் ஏதாவது பண்ண முடியுமா? லாஸ்ட் வியூடு
erase பதிலா erase all slides இந்த இன்க கொடுத்துட்டேன். இல்ல erase all ink இந்த ஸ்லைடு உளறேன் பாத்தீங்களா? டைம் ஆனா இப்படிதான். ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் எக்ஸ் 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 எக்ஸ். இன்ட்ரெஸ்ட் என்ன? 20%, 20%, 20%. அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல நான் பே பண்ற எக்ஸோட வேல்யூ, அந்த அமௌண்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஸோ ஒரு 20 ஒரு 20 ஒரு 20 ஆட் ஆகி 160% ஆஃப் எக்ஸா இருந்திருக்கும் அதோட ஃபைனல் வேல்யூ. செகண்ட் இயர்ல நான் பே பண்றேன்ல, அதோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்னா ஒரு 20யும் ஒரு 20 சேர்ந்து 140% ஆஃப் எக்ஸா இருந்திருக்கும். தேர்ட் இயர்ல நான் பே பண்ற எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு 20 ஆட் ஆகி 120% ஆஃப் எக்ஸா இருக்கும். ஃபைனல் இயர்ல நான் பே பண்ற எக்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே அப்படியே தான் இருக்கும், எந்த வேல்யூ இருக்காது. ஸோ 100% ஆஃப் எக்ஸா இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 100, 200, 300, 400, 500, 520. ஸோ 520% ஆஃப் எக்ஸ் தான் என்னன்னா 717.60. ஓகேவா? இப்போ ஐ வில் கெட் தி ஆன்சர். என்னது? 520% of x is equal to 717.60. அப்போ இது போட்டலாமா? அப்போ x is equal to என்னவா இருக்கும்? 717.60 into 100 divided by 520. அப்போ 71760 divided by 520. Of course it is divisible by 48. ஸோ 8ல அடிபடும். 72க்கு 4 8 டேபிள்லேயே கேன்சல் பண்ணணும். 6 4 6 8 ஆர் 48, பேலன்ஸ் 4, ஸோ 65. இங்கே வந்து என்ன இருக்கும்னா 8 8 ஆர் 64, இங்கே வந்து ஒரு 7 இருக்கும். 9 8 ஆர் 72க்கு இங்கே ஒரு 5 இருக்கும். 7 times 8 வந்து 56 அப்போனா 0. ஓகே, இங்கே 5ல கேன்சல் பண்ணலாம். இது வந்து 13 times. இட் வில் பி 1 times பேலன்ஸ் 3, 7 times பேலன்ஸ் 4, 9 times balance to 4. So 1794 divided by 13 தான் இதுக்கு ஆன்சர். 1794 divided by 13 போட்டுருமா? ஸோ 1 time 13 பேலன்ஸ் வந்து 4 49. 49க்கு வந்து 4 times 52. அப்போ 3 times தான் போட்டாகணும். 39 104. 104 வந்து 8 times. ஓகேவா? ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 138 rupees. ஓகேவா? அதாவது ஒவ்வொரு வருஷமும் நான் 138 ரூபாய் பே பண்ணனா 4 வருஷத்தோட முடிவில் என்னால் 717.6 rupees வந்து பே பண்ணிட முடியும். நீங்கள் வந்து கேட்கலாம், அதை என்னடா 138 1 4 வந்து கம்மியாக தான் இருக்கும். 8 4 சார் 32, 4 12 13 14 15 1 5 4 5 552 ரூபாய் தான் இருக்கு. ஆனால் 717 ரூபாய் எப்படி கிளியர் ஆகுதுன்னா, அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல பே பண்ற பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இயர்ல 138 ரூபாய் பே பண்ணிருப்போனா, இந்த 138 ரூபாய் என்ன ஆயிருக்கும்னா இதோட 60% வந்து வட்டியா வந்திருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி ரெண்டாவதுக்கு 40%, மூணாவதுக்கு ஒரு 20%ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 120 வந்து சேர்த்தி வந்துரும். ஓகேவா? ஸோ 120 இல்ல 120% ஆஃப் 130 வந்து சேர்த்தி வந்திருக்கும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. 552 இது கூட ஒரு 120 வந்து ஆட் பண்ணா என்ன இருக்கும்? 552 100% வந்து 138. ஓகே, இப்போ 20%. ஸோ 1/5 ஆஃப் 138 வந்து எனக்கு தேவை. அப்புறம் என்ன இருக்கும்? 20 2 பேலன்ஸ் 3 7.6. அப்போ 27.6. இப்போ ஆட் பண்ணா 6 10 17 1 7 5 10 11 1 1 711 717.6 வந்துச்சா? இதுதான் அந்த கணக்கு. ஓகேவா? நான் ஏன் வந்து இந்த நடுவுல இந்த 20 ஆட் ஆகி இங்க 160 140 100 வருதுன்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? பிகாஸ் வெறும் ஒவ்வொரு வருஷமும் 138 138ன்னு கட்டியிருந்தேன்னா என்னால 552 ரூபாய் தான் கட்டிருக்க முடியும். 717 ரூபாய் அடைக்க முடியாது. பட் அதே 130 rupeesக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகுது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல பே பண்ற 138 ரூபாய்க்கு 60% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆயிருக்கும். செகண்ட் இயர்ல பே பண்றதுக்கு 40% ஆட் ஆகும். தேர்ட் இயர்ல பே பண்றதுக்கு 20% ஆட் ஆகும். ஸோ வட்டி மட்டுமே 120%. ஓகேவா? ஸோ 120% ஆஃப் 138 plus 552 add பண்ணீங்கன்னா you will get the answer and I have proved it. Okay, yeah. Next question. A loan is taken today and repaid in 2 annual installments of 2662. Okay, at 10% compound interest, compound annual 2 annual installments ன்ட்டானா? Find the sum borrowed. Okay, so இந்த மெத்தடுக்கு வந்து இதுக்கு சேம் 10% இன்ட்ரெஸ்ட்னா என்ன? பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் 10 ரூபானா இன்ட்ரெஸ்ட் 11 ரூபாய். அடுத்து செகண்ட் இயருக்கு வந்து இது ஸ்கொயர் ஆகணும். ஓகேவா? 100
இது வந்து 11 ஸ்கொயர் வந்து 121. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? 2 ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆஃப் ஈச். அப்போ ஆக்சுவலா இங்க பாருங்க 2 வருஷமும் 262 தான் 2662 தான் பே பண்ணிருக்கான். அப்பனா போத் த இயர்ஸ் தே ஆர் பேயிங் த சேம் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா இந்த 11 வந்து 121 மாறணும். அப்போ இந்த ரெண்டு சைடும் நான் 11ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? ஆக்சுவலா இந்த மெத்தடை வந்து நான் போன ஒரு வீடியோலயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனுவல் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னா இந்த கொஸ்டின் எப்படி ஈஸியா போடுறதுன்ட்டு. இப்போ பாருங்க பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னவா இருக்கும்? இது வந்து 110, இது 121, இது 100, இது வந்து 121. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த டோட்டல் சம் பாரோடு. டோட்டல் பிரின்சிபல் என்ன? 210. இப்போ ஈச் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து 2662. தட் இஸ் இதுதான் என்னன்னா 2662. தட் இஸ் 121 தான் 2662னா 210 என்ன? ஓகேவா? போடுறோமா? x is equal to what? 2662 into 210 divided by 121. ஓகே, இது 11ல தான் கேன்சல் ஆகணும். வேற பண்ணி பார்ப்போம். 11 டைம்ஸ் இது என்ன இருக்கும்? 22க்கு பேலன்ஸ் 4 இருக்கும். ஓகே, அகைன் 4 இருக்கும், அப்புறம் 2 இருக்கும். 242. ஸோ இட் வில் பி 22 டைம்ஸ். ஸோ 22 into 210 என்னன்னு பார்ப்போம். இட் வில் பி 420, 420, 4620 வருதா? யா. ஸோ த ஆன்சர், த டோட்டல் பிரின்சிபல் வில் பி ஈக்குவல் டு 4620. ஓகேவா? ஸோ இதை விட ஒரு ஈஸியான மெத்தட்லாம் எங்கேயுமே உங்களால பார்க்க முடியாது. ஓகேவா? இது ஒரு ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்ட். இதை விட ஒரு பெட்டரான மெத்தட்லாம் மேபி டீச் பண்ணியிருப்பாங்க. மேபி இதே மெத்தடே டீச் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ லேர்ன் திஸ் மெத்தட். ஸோ என்னன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 10%ன்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ 10%னா ஒண்ணுமே இல்லை, 10/100, 1/10. அதாவது ஒவ்வொரு 10 ரூபாய்க்கும் 1 ரூபா இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடைக்கும். அப்போ பிரின்சிபல் 10 ரூபானா இன்ட்ரெஸ்ட் வந்து 11 ருபீஸா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயருக்கு என்ன ஆகும்னா இது அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். 100, 121. கொஸ்டின் என்ன சொல்லிட்டான்? 2 இன்ஸ்டால்மெண்ட்டும் சேம்ட்டான். ஆனா எனக்கு இங்க 11 இருக்கு, இங்க 121 இருக்கு. எப்படி நான் சேம் ஆக்குறது? ஃபர்ஸ்ட் இயரோட வேல்யூவை டோட்டலா 11ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் இங்க வந்து 110 இருக்கும், இங்க வந்து 121 இருக்கும். இங்க 100 இருக்கும், இங்க 121 இருக்கும். இங்க இப்ப டோட்டல் பிரின்சிபல் என்ன? 210. ஈச் இன்ஸ்டால்மெண்ட் என்ன? 2662. இப்போ இது எல்லாமே ரேஷியோல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 121 தான் 2662னா 210 என்ன? அவ்வளவுதான். ஓகேவா? புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின். ஸோ விக்கி ரிசீவ்டு ஹிஸ் அமௌண்ட் இன் 3 annual equal installments. 3 annual equal installments at rupees. Okay, find the compound. Find the initial sum that Vicky had. Compound interest. ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு கணக்கு தான். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர்ல 2662 பே பண்ணிருக்கான். செகண்ட் இயர்லயும் 2662 வந்திருக்கு, தேர்ட் இயர்லயும் 2662 வந்திருக்கு. இது எதுக்குன்னு பாருங்களேன். இது வந்து அவன் அமௌண்ட் இல்ல, பிரின்சிபல். ஓகேவா? பிரின்சிபலுக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றது. எழுதிட்டு சொல்றேன். இப்போ நம்ம வந்து நான் ஒரு கடன் வாங்கிருப்பேன் தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டேன். 3 வருஷத்துல திருப்பி தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஓகேவா? நான் வந்து நான் என் ஃப்ரெண்டு கோகுல்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட நான் சொல்றேன், டே நான் கோகுல நான் வந்து 3 வருஷமும் 2662 கொடுத்தேன். அதாவது 2660 ருபீஸ் கொடுத்து என் லோனை அடைச்சாரண்டா அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் 2000 சம்திங் பே பண்ணிருப்பேன். செகண்ட் இயர் அதே அமௌண்ட், தேர்ட் இயர் அதே அமௌண்ட். இப்ப மேட்டர் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இயர் பே பண்ற பாத்தீங்களா அந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா 20% இன்ட்ரெஸ்ட் வந்து 20 இல்ல 22 பிகாஸ் இட் இஸ் காம்பவுண்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் இயருக்கு 10, ரெண்டாவது இயருக்கு 10, எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் என்ன? 10 + 10 + 10 × 10/100. தட் இஸ் 22 இல்ல 21. ஓகேவா? யா. இப்போ இது என்னன்னா, இந்த எப்படி வேணா இந்த வாக்குலயே போடலாமா? ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்னு வச்சுக்கோங்களேன். பிரின்சிபல் அமௌண்ட்ல இப்போ இந்த இது இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஸ்ட்ரைட்டாவே ஒரு அது அப்படியே வந்துடும். இப்போ இந்த அமௌண்ட் ஓகேவா, இது வந்து ஸ்ட்ரைட்டா சேம் அமௌண்டா தான் இருக்கும். ஓகேவா? இங்க இந்த அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2வது வருஷம் நான் கட்டுறது, அது வந்து 10% வந்து சேர்த்தி கொடுத்துருக்கும். அப்பனா 110 தான்
110% வந்து என்னது 2662 இருக்கும். அடுத்து இங்க இருக்கிறது பாருங்களேன், இந்த 3வது வருஷத்துல கட்டுறது இருக்குல்ல, இது வந்து 10% இங்கேயும் 10% இங்கேயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 10 என்ன அர்த்தம்? 10 plus 10 plus 10 into 10 by 100 that is 21. இது வந்து 121% இருக்கும். ஓகேவா? 121% ஆஃப் பி. அதுதான் என்னன்னா 2662. ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 100% ஆஃப் பி. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து கண்டுபிடிச்சிடலாமா ஆன்சர் என்னன்ட்டு? ஸோ 100% ஆஃப் பி வந்து என்னது? 2662. அடுத்தது 110%, இது வந்து 110% சம்பாரிச்சு கொடுக்குது. அப்பனா 110% ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2662னா பி என்ன? 2662 இன்டூ 100 டிவைட் பை 110. ஸோ 00 கேன்சல் ஆயிடுச்சு. 11ல கேன்சல் பண்றேன். இது 2 டைம்ஸ் பேலன்ஸ் வந்து 4 இருக்கும். 42. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2420. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டாவதா பே பண்ற அமௌண்ட் வந்து 2420க்கு வந்து ஒர்த்தானது. இது வந்து சேம் தான், 2662 தான். ஆக்சுவலா இது வந்து நான் ரிவர்ஸ்ல எடுத்திருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் இயரோடது தான் 121 வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கோம். ஓகேவா? நான் வந்து இந்த கோட்டை இங்கிட்டு போட்டனால நான் தப்பா சொல்லிட்டு இருந்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயரோட போட்ட அமௌண்ட் வந்து 121% சம்பாரிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து கோட்டை திருப்பி போட்டு எல்லா கோட்டையும் முதல்ல இருந்து போடுறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்? 2662 பே பண்ணிட்டேன். ரெண்டாவது வருஷத்துல 2662 பே பண்ணிட்டேன். மூணாவது வருஷத்துல 2662 பே பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர்ல பே பண்ணது ஒரு 10%, ஒரு 10% வந்து சம்பாரிச்சிருக்கும். அதாவது 2662 கூட ஒரு காம்பவுண்டா 21% ஆஃப் 2662 சம்பாரிச்சு கொடுத்துருக்கும். அதுதான் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டா இருக்கும். ரெண்டாவது வருஷத்துல பே பண்ற பாத்தீங்களா இந்த அமௌண்ட், இது வந்து என்ன இருக்கும்னா 2662 கூட ஒரு 10% ஆஃப் 2662 ஆட் பண்ணிருக்கும். அது வந்து பிரின்சிபல் இதோட ரெண்டாவது வருஷத்துக்கு சார். மூணாவது வருஷத்துக்கு அவ்வளவுதான், 2662 ஸ்ட்ரைட்டாவே இதாகும். ஓகேவா? 2662. இப்போ இந்த 10% 21% கண்டுபிடிச்சு மொத்தமா ஆட் பண்ணோம்னா we will get the answer. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன், இப்போ 21% ஆஃப் அது கண்டுபிடிக்கணுமா? இது வந்து 121% வந்து, அதாவது இது டோட்டலா என்ன இருக்கும்னு சொல்லி எழுதுறேன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு புரியல. ஓகேவா? இந்த கொஸ்டின் நான் போட்டுருவேன். இதை நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்ற அந்த அந்த வார்த்தை தான் வர மாட்டேங்குது. கமல் மாதிரி புலம்பிட்டு இருக்கேன்னா. இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல பே பண்ற பாத்தீங்களா, அது வந்து 121% ஆஃப் பியா இருக்கும். ரெண்டாவது வருஷத்துல பே பண்றது வந்து 110% ஆஃப் பி இருக்கும். தேர்ட் வந்து 100% ஆஃப் பி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 121% வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ 121% ஆஃப் பி வந்து என்னது? 2662. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 2662 இன்டூ 100 டிவைட் பை 121. ஸோ 121 11ல இது 11 டைம்ஸ். இது வந்து நான் 242 வந்துச்சா, அகைன் 11னா 22 டைம்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல பே பண்றது வந்து 2200 ரூபாய்க்கு சமம். ஓகேவா? அடுத்தது 110. 1% ஆஃப் பி வந்து என்னது? 2662. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 2662 இன்டூ 100 டிவைட் பை 110. 00 கேன்சல் ஆயிடுச்சு. இது வந்து 242. இந்த அமௌண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா? 2420க்கு ஈக்குவலா இருக்கும். மூணாவதா பே பண்ணது அதே தான். ஸோ 2662 தான். ஓகேவா? இது மூணையும் நான் ஆட் பண்ண போறேன். 2200 2420 2662. So it will be 82 12 7282. ரைட்டா? ஃபைண்ட் தி இனிஷியல் சம். தப்பா போட்டுருக்கேன் எங்கேயோ. 110 என்ன தப்பா பண்ணிருக்கேன்? 2662 தானே? ஓகே, 22 தானே வரும். 2200 2420 தான். அப்புறம் இருக்கா இன்னும் ஒரு சம் இருக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் ஏதோ ஒரு சம் வந்து தப்பாயிருது. இந்த என்ன ஆச்சுடா இந்த கொஸ்டின்ல? ஒரு நிமிஷம் கைஸ், கரெக்டு தான். கொஸ்டின் கரெக்டா? காம்பவுண்ட் அனோலி. ஓகே,
ஓ இங்க இன்னொரு 10 வந்திருக்கும் பிகாஸ் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் லாஸ்ட் அதை பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ யா சௌமியா borrowed a certain sum at the rent of 20% compound interest ஓகேவா ஸோ ஓகே she repaid a total of 4,000 at two equal installments டூ ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸா ஸோ ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்னால என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் 20% என்ன பண்ணுங்க 20/100 தட் இஸ் 1/5 அப்பா பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் 5 ரூபா போட்டால் 1 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 6 ரூபாய் அதாவது அமௌண்ட் ஓகேவா தட் இஸ் பிரின்சிபல் இங்கே அமௌண்ட் ஓகேவா அடுத்து எத்தனை வருஷத்துல 2 ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல என்ன இருந்திருக்கும் 25 36 பட் எனக்கு 2 வருஷத்துலையும் ஈக்குவலான இன்ட்ரெஸ்டா ஸோ இங்கே 6 இங்கே 6 அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 30 36 25 36 she paid a total of rupees 40,000 in the two equal installments so 40,000 வந்து டோட்டலா பே பண்ணிருக்கோம்னா வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் டிட் she pay approximately so okay so இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு பாருங்க இப்போ பிரின்சிபல் வந்து 55 அமௌண்ட் வந்து 72 அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 72 மைனஸ் 55 ஆன்சர் என்னது 72 மைனஸ் 55னா 65 75 20க்கு 3 கம்மியாகுது 17 ஓகேவா ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 17 இப்போ எனக்கு என்ன கொடுத்துட்டான் ஷி ரீபெய்ட் டோட்டல் ஆஃப் 40,000 சொல்லிட்டான் அப்போனா 72 இருக்கு பாத்தீங்களா அந்த 72 தான் என்னன்னா 40,000க்கு ஈக்குவல் இப்போ 72 இஸ் ஈக்குவல் டு 40,000னா 17 என்ன ஓகேவா அதுதான் கொஸ்டின் மார்க் ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4,000 into 17 divided by 72 ஸோ 1 டைம்ஸ் வந்து இது வந்து 1 பேலன்ஸ் 18 no other go so x is equal to 17,000 divided by 18 இதை போட்டால் தான் ஆன்சர் வரும் 17,000 divided by 18 17 1 2 3 divided by 18 9ல கேன்சல் பண்ணிட்டு 2ல கேன்சல் பண்ணிட்டுனா சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இது 9 டைம்ஸ் இது என்ன இருக்கும் 8 2 சார் 16 பேலன்ஸ் ஒன்று ஸோ 8500 இருக்குமா அப்போ 8500 டிவைடட் பை 9 9 9 சார் 81 பேலன்ஸ் 4 40க்கு 9 4 சார் 36 9 4 இந்த 0 கீழே வந்துடும் இந்த இதுக்கும் 4 தான் வரும் 36 யா 944.44னு போயிட்டே இருக்கும் ஓகேவா ஆன்சர் என்ன கரெக்டா யா ஸோ த ஆன்சர் இஸ் 944 ஓகேவா ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து இதுதான் வந்து பெஸ்டான மெத்தட் ஓகே இதோட இந்த இது முடியுது இந்த ஒரு கொஸ்டின் வேற Wiki received an amount in 3 equal installments, 3 annual installments. Okay. ஒரு நிமிஷம் கைஸ் எஸ் கரெக்டாக இருந்ததுன்னா இது வந்து 133.1 இது 121 இது 110 இப்போ ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா 2662 ஃபர்ஸ்ட் வந்து 2000 அடுத்தது 121க்கு என்ன கண்டுபிடிச்சு நமக்கு 121க்கு 2200 110க்கு 2420 ஸோ அப்போ 2000 2200 2420 6620 ஜஸ்ட் ஒன் கெஸ் நான் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸோ இங்கே என்னன்னா ஃபர்ஸ்ட் இயரு செகண்ட் இயரு தேர்ட் இயரு அதோட எண்டில் தான் நமக்கு ஆன்சர் வருதா அப்போனா இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10 ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட்ல இருக்க 10 ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சமுக்கும் இதுதான் வித்தியாசம் ஓகே ஸோ இங்கே என்ன ஆகும் 10 + 10 + 10 ஸோ த எஃபெக்டிவ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 33.1 அப்போ லாஸ்ட்டாக இந்த ஃபர்ஸ்ட் இயரில் நான் பே பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா 2662 இது வந்து 133.1% ஆஃப் பி ரெண்டாவது வருஷத்தில் நான் பே பண்ணுறேன்ல இது என்னவா இருக்கும் 10 இங்கே 10 அப்படின்னா 121% ஆஃப் பி இந்த தேர்ட் இயரில் பே பண்ணுறது வந்து இங்கே வந்து ஒரு 10 ஆட் ஆக்கி 110% ஆஃப் பி ஓகேவா இப்போ நான் போட்டேன்னா ஆன்சர் கரெக்டாக வரும் ஸோ 1331.1% ஆஃப் பி வந்து என்னது 2662 அப்போ பி என்ன 2662 into 100 divided by 133
இந்த டெசிமல் பதிலா 1 வச்சு இங்க மேல 0 போட்டுருக்கேன். இது 1 டைம், இது 2 டைம்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதுல பே பண்றது வந்து 2000 ரூபீஸ்க்கு தருது. ரெண்டாவது 121% ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2662. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு வாட்? 2662 இன்டூ 100 டிவைட் பை 121. ஸோ இது வந்து என்ன இருக்கும்னா 22 இருக்கும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 2200. லாஸ்டா 110% ஆஃப் பி will be equal to 2662. So P is equal to 2662 into 100 by 110. இது கேன்சல் ஆச்சு. இது வந்து 242 இருக்கும். ஸோ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 2420. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்களேன். 2000, 2200, 2420. ஸோ 6620 தான் நான் வாங்கின லோன். ஓகேவா? ஆக்சுவலாக நான் என்னாச்சுன்னா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கோட அந்த கணக்கு தான் முன்னாடி போட்டுட்டு வந்தோம். அந்த கணக்கோட மெத்தட்ல அப்படியே போட்டுட்டு எங்கடா ஆன்சர் வர முடிச்சுட்டு இருக்கேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் இயரோட 3 இயர்ஸ்னா 3 டைம்ஸும் 10 ஆட் பண்ணணும். ஓகேவா? அதை மறந்துட்டு சம் போட்டுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எஸ் ஸ்டூடெண்ட், ஸோ தட்ஸ் ஆல் வித் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த 3 வீடியோவை பார்த்தீங்கன்னாலே இந்த டாபிக்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ற அளவுக்கு you will get the capacity. Okay, so that's all. We will meet in next session. Okay, bye.